நமது பூமியைப் போலவே வேறொரு கிரகம் இருக்குமோ என்று எண்ணியதுண்டா? அங்கு ஒருவேளை நம்மை போலவே மனிதர்கள் இருந்தால் எப்படி இருக்கும்? ஆச்சரியமாக உள்ளதா? அப்படிப்பட்ட ஒரு கிரகம்தான் கெப்லர். நமது கிரகத்தில் மனிதர்கள் அறிவியலை வளர்த்தது போல கெப்லர் கிரகத்தில் மார்ஷல் ஆர்ட்ஸ் எனப்படும் தற்காப்பு கலைகளை வளர்த்தனர். அந்த தற்காப்பு கலைகளில் மிகவும் முக்கியமான அங்கமாக பார்க்கப்படுவது ஸ்பிரிட் அவேக்கிங் எனப்படும் ஒரு முக்கிய நிகழ்வு. அதீத சக்திகளை பெறுவதற்காக கெப்லர் கிரக வீரர்கள் நடத்தும் ஒரு நிகழ்வு இது. இந்த ஸ்பிரிட் அவேக்கிங் ஒரு வீரனை தற்காப்பு கலைகளில் முழுமையடைய செய்யும். சால்வின் குடும்பம் தான் இந்த கெப்லர் கிரகத்தை நீண்ட காலமாக ஆட்சி செய்து வருகிறது. அவ்வழியே வந்த அரசர் சத்ரபதியின் மூத்த மகள் இளவரசி மைதிலி அவளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்பிரிட் அவேக்கிங் நிகழ்வுக்காக தயாராகி கொண்டிருந்தாள். தேவதை போல அழகும் சிங்கத்தை போல கம்பீரமும் கொண்ட பெண் மைதிலி. அவளின் ஸ்பிரிட் அவேக்கிங்கை காண ஊரே அங்கு திரண்டிருந்தது. கூட்டத்தில் உள்ள ஆண்கள் எவராலும் அவளின் அழகை கண்டு வேக்காமல் இருக்க முடியவில்லை. என்ன அழகு, என்ன நட! இவ கத்துக்காத ஒரு தற்காப்பு கலை இருக்கா? கட்டுனா இப்படி ஒரு பொண்ணுதான்டா நம்ம கட்டணும். ரொம்ப ஆசைப்படாதரா. இவ தான் அந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத ஆதன் பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஊருக்கே தெரியுமே. குரங்கு கையில பூமாலை. ஆதன் நம் கதையின் நாயகர். அந்த ஊர் மக்களை பொறுத்தவரை ஒரு எலியை கூட சரியாக பிடிக்க திறமையில்லாத ஒரு வாலிபன். மற்ற வாலிபர்களைப் போல் வீரமாக வெளியே சென்று தற்காப்பு கலைகளை பயில தெரியாதவன் என்றே அவனை பற்றி அனைவரும் நம்பினர். ஆனால் அவன் தாத்தாவின் மீது சால்வின் குடும்பத்தினருக்கு இருந்த பெரிய மதிப்பினால் அவர் உயிருடன் இருக்கும் பொழுதே அவனுக்கும் இளவரசி மைதிலிக்கும் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டது. இதுவே ஊர் மக்கள் அனைவருக்கும் ஆதன் மீது கோபமும் பொறாமையும் வர முக்கிய காரணமாக அமைந்தது. மைதிலியின் மீது கொண்ட அதீத காதலால் அவளின் ஸ்பிரிட் அவேக்கிங்கை காண ஆதனும் அன்று அந்த கூட்டத்தில் ஒருவனாக நின்று கொண்டிருந்தான். அந்த நிகழ்வும் துவங்கியதும் ஆகாயத்திலிருந்து ஸ்பிரிட்ஸ் என அழைக்கப்படும் மாய சக்திகள் மைதிலியின் உடல் மீது இறங்கியது. அப்பொழுது திடீரென அங்கிருந்த ராஜகுரு கூச்சலிட்டார். ஐயோ, ஒரு தவறு நடந்துருச்சு. இளவரசி உயிருக்கு ஆபத்து. அந்த சக்தி அதிகமாயிடுச்சு. அந்த சக்தியை தடுத்தா மட்டும்தான் இளவரசி உயிரை காப்பாற்ற முடியும். ஆனா யாராலையும் அதை நெருங்க முடியாது என்று கத்த இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அரசர் சத்ரபதி, ஐயோ மைதிலி, என் மகளே, என் மகளின் உயிரை யாராவது காப்பாற்றுங்கள் என்றபடி இளவரசியை பார்த்து அலறினார். இளவரசியின் துயர நிலையை பார்க்க முடியாத மக்கள் அங்கிருந்து கலைந்து செல்ல துவங்கினர். ஆனால் உடனடியாக யாரும் சற்று எதிர்பாராத விதமாக ஆதன் ஒரு செயலை செய்தான். அவனின் அந்த துணிச்சலான செயல் அங்கு கூடியிருந்த மக்களையும் அரசரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. மக்கள் அனைவரும் அதை பார்த்து அதிர்ந்து போனார்கள். தற்காப்பு கலைகளில் ஒன்றை கூட பயின்றிடாத ஆதன் அப்படி என்ன காரியம் செய்தான்? இளவரசி மைதிலியின் உயிர் காப்பாற்றப்பட்டதா? உண்மையில் ஆதன் யார்? அவனின் பின்னணியில் இருக்கும் அந்த பெரிய ரகசியம் என்ன? இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிந்து கொள்ளவும் மேலும் ஆதனின் நிஜமுகம் பற்றி அறியவும் உடனே பிளே பட்டனை கிளிக் செய்து கேளுங்கள். டிராகன் வாரியர் உங்கள் பாக்கெட் எஃப்எம்மில் மட்டும்.